நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. சர்க்கம் 17. ஸ்ரீராமன் வந்தார். மகிழ்ச்சியோடு இருந்த நண்பர்களால் சூழப்பட்ட ராமன் கொடிகளாலும் தோரணங்களாலும் கட்டப்பட்டதும் உயர்வகை அகில் புகை மனம் வீசுவதும் பல வகைப்பட்ட மனிதர்களின் கூட்டங்கள் நிறைந்ததுமான நகரத்தை தேரில் அமர்ந்தபடி பார்த்தார். இரு பக்கங்களிலும் வெண்மேகம் போல் எழில் கொஞ்சும் மாளிகைகளை பார்த்து கொண்டே அகில் மனம் கமலும் ராஜபாட்டையின் இடையே ராமன் சென்றார். உயர்வகை சந்தன கட்டைகளும் அகிர்கட்டைகளும் ஆங்காங்கே குவியலாக வைக்கப்பட்டிருந்தன. நறுமண திரவியங்களின் வாசனை கமழ்ந்து கொண்டிருந்தது. சுத்தமான பட்டு சம்பந்தப்பட்ட துணிகள் விரிக்கப்பட்டிருந்தன. குற்றம் குறை இல்லாத நன்முத்துக்களாலும் உத்தம ஸ்படிகங்களாலும் அதிக சோபையுடன் விளங்கியது. அந்த ராஜபாட்டை அகலமாக இருந்தது. பல வகையான பண்டங்கள், பலவிதமான ஆகாரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு தேவலோகத்தில் இந்திரன் பவனி வரும் அரசபாட்டை போல் அயோத்தியின் இந்த அரசபாட்டை விளங்குவதைக் கண்டு களித்தார். தயிர், அட்சதை, ஹவிஸ், பொரி, அகில், சந்தனப்புகை, பல வகையான மலர் மாலைகளிலிருந்து வெளிப்படும் மனம், இவைகளால் சதுக்கங்கள் பூஜிக்கப்பட்டிருந்தன. அன்பர்களால் மகிழ்ச்சியுடன் கூறப்பட்ட அநேக ஆசி மொழிகளை கேட்டு தகுதிக்கு ஏற்றபடி அவர்கள் எல்லோருக்கும் பதில் மரியாதை செய்தபடியே சென்று கொண்டிருந்தார். பாட்டனார், முப்பாட்டனார் என்று பரம்பரையாக அரசாளப்படும் ராஜ்யத்தை இப்போது தாங்கள் அடைந்து அவர்கள் சென்ற நல்ல வழியிலேயே சென்று எங்களையும் காப்பாற்றுவீர்களாக. இவருடைய தந்தையாலும் அதற்கு முன்னர் எல்லா பாட்டனார்களாலும் எவ்வாறு நன்றாக பரிபாலிக்கப்பட்டோம். ராமன் அரசனாக ஆனவுடன் அதை காட்டிலும் மேலான சுக சௌக்கியங்களுடன் வாழ்வோம். ராமன் இளவரசு பட்டம் சூட்டிக்கொண்டு அரண்மனையிலிருந்து வெளியே பவனி வரும் திருக்காட்சியை கண்டுவிட்டால் போதும். அப்புறம் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு வேறு என்ன சுகம்தான் இருக்கிறது? மோட்சம்தான் எதற்கு? எல்லையில்லாத ஆன்மீக ஆற்றல் கொண்ட ஸ்ரீராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு விட்டால் இதைவிட அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது வேறெதுவும் இல்லை. இவைகளையும் இவை போன்று தன்னை பற்றி நண்பர்களால் புகழ்ந்துரைக்கப்படும் சொற்களையும் கேட்டுக்கொண்டே அவைகளை பொருட்படுத்தாமல் ராஜபாட்டையில் ராமன் சென்றார். தான் இருக்குமிடத்தை தாண்டி ஸ்ரீ ராகவன் வெகு தூரம் போய்விட்டார் என்றாலும் தன்னுடைய மனத்தையும் கண்களையும் அவரிடமிருந்து பெயர்த்தெடுக்க எந்த மனிதராலும் முடியவில்லை. அவ்விதம் கோலாகலமாக ராஜபாட்டையில் கோடி சூரிய பிரகாசமாக சென்று கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை எவன் பார்க்கவில்லையோ அல்லது எவனை ராமன் பார்க்கவில்லையோ அவன் உலகத்தாரால் நிந்திக்கத்தக்கவன். ஏன், அவன் நெஞ்சமே அவனை இகழ்ந்துரைக்கும். தர்மாத்மாவான ஸ்ரீராமன் 4 வகுப்பினருக்கும் அவர்கள் வயதிற்கு தக்கபடி பேரொருள் புரிகிறார். அதனால் அவர்கள் எல்லோரும் அவரிடம் பக்தியுடன் இருக்கிறார்கள். அரசகுமாரர் சதுக்கங்களையும் தெய்வ திருவீதிகளையும் அரச மரங்களையும் யாக சாலைகளையும் வலம் வந்தவாறே சாலையில் சென்றார். மன்னர் தசரதருடைய மாளிகை பெருத்த மேகக்கூட்டம் போல் கண்ணுக்கு இனியதாக விளங்கியது. கைலாச பர்வதத்தின் வண்ணச் சிகரங்களைப் போல பற்பல உப்பரிகைகள் இருந்தன. வெண்மையான மிக உயரமான ஸ்தூபிகளால் ஆகாயத்தையே அளவெடுப்பது போன்றிருந்தது. மாளிகையில் ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருந்தன. வர்த்தமானம் என்ற கட்டிடக்கலை முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. மண்ணுலகில் மிக உயர்ந்ததாக இந்திரனின் மாளிகைக்கு ஒப்பாக இருந்தது. திருவளர் செல்வரான ராஜகுமாரர் தந்தையின் மாளிகைக்குள் சென்றார். வில்லேந்திய வீரர்களால் காக்கப்பட்ட 3 கட்டுகளையும் குதிரைகள் பூட்டிய தேர்னுடனே கடந்து சென்று அடுத்த 2 கட்டுகளையும் காலால் நடந்து சென்றார். தசரத குமாரர் எல்லா ரேலிகளையும் கடந்து தன்னுடன் வந்த அன்பர்களை திருப்பி அனுப்பிவிட்டு தெளிந்த மனத்துடன் மீண்டும் உள்ளே சென்றார். அரசகுமாரர் தந்தையிடம் செல்வதை பார்த்து பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த மக்கள் அவர் அங்கிருந்து மீண்டும் திரும்பி வருவதை முழு நிலவின் உதயத்தை எதிர்பார்த்திருக்கும் பெருங்கடலைப் போல மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 17வது சர்க்கம் முற்றிற்று. ஓம் வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க
மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றபம் வேள்வி மல்க, மென்மைகுள் சைவ நீதி, மென்மைகுள் தர்ம நீதி, மென்மைகுள் சனாதன நீதி விளங்குக உலகமெல்லாம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருபாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.